السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கென்று ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி நமக்கு இறைவன் பிள்ளை செல்வங்களை வழங்குகிறான் என்றால் எதற்காக அல்லாஹ் நமக்கு பிள்ளை செல்வங்களை இந்த உலகத்தில் வழங்குகிறான் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு குழந்தையை தந்திருப்பது நாம முதுமையான காலத்துல சிரமப்படும் பொழுது அதுல நமக்கு உதவணும் என்பதற்காக மட்டும்தானா? நாம முதுமையான பருவத்துல பல உடல் ரீதியில சில சிரமங்களை சந்திப்போம். அப்படி சிரமங்களை சந்திக்கிற பொழுது நம்முடைய புள்ள நமக்கு உதவணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு பிள்ளையை தந்திருக்கிறானா என்றால் அது இறைவன் நமக்கு பிள்ளையை தந்த முழுமையான நோக்கம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். நம்ம கஷ்டப்படுற நேரத்துல கடைசி நமக்கு நம்முடைய பிள்ளைகள் உதவ வேண்டும் என்பது அது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த பிள்ளைகளை வழங்குவதனுடைய நோக்கம் என்ன? அது குறித்து நீங்கள் இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளை எடுத்து பார்த்தால், குர்ஆன்ல ஹதீஸ்ல அந்த விஷயங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு அனைவருக்குமே பிள்ளைகள் தரப்படுகிறது என்றால் அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்வது அந்த பிள்ளைகளை நீங்கள் இந்த உலகத்திலேயும் சிறந்தவர்களாக நீங்கள் வளருங்கள், மறுமை நாளிலேயும் நரகம் செல்லாத விதத்துல சொர்க்கத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவதற்குரிய அந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, ஏனென்றால் அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் தான் இருப்பாங்க. அந்த மனிதர்களை நீங்களும் வந்துவிட வேண்டாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறாங்க. அப்ப இந்த வசனமே நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நாம கஷ்டப்பட்டால் நமக்காக உதவி செய்யணும் என்பதற்காக மட்டும் அல்லாஹ் பிள்ளையை நமக்கு தரவில்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை கொடுத்து நாம் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வழிகாட்டி இந்த உலகத்திலேயும் கெட்ட பேரை எடுக்காத நிலையில நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும், மறுமை நாளிலேயும் சொர்க்கம் செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இஸ்லாமிய குடும்ப மக்கள் நாம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம்? பெரும்பாலான குடும்பங்களை எடுத்து பார்க்கிற பொழுது நான் என்னளவில் சரியாக இருக்கிறேன், இதுல நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்ட தொழுகை கரெக்டாக இருக்குது, ஏன்ட மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை தேன்றதுல நான் கரெக்டா நடக்கிறேன், அல்லது என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க அதுல கரெக்டா இருக்கிறாங்க, மனைவி கரெக்டா இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களை என்னால சொல்ல முடியல மார்க்கத்தை, அவங்கள மார்க்க அடிப்படையில் ஒழுக்க அடிப்படையில் என்னால உருவாக்க முடியல என்று நம்மிலே எத்தனை பேர் சொல்லக்கூடிய அளவுல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க தவறான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திற்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரை சொல்லலாம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இந்த செய்தியை சொல்றாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் ஒரு முறை என்னை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில தன்னுடைய தலை முக்காலை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழைத்து வந்தார்கள்.
அப்படி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழைத்து வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஹாதா உனைசுன் இப்னி, அல்லாஹ்வின் தூதரே இது என்னுடைய மகன் அனஸ், என்னுடைய சிறிய மகன் என்று சொல்லிவிட்டு, அத்தை தூக்க பிகி யஹ்துமுக, இந்த சிறுவனை நான் உங்களிடத்திலே அழைத்து வந்ததற்கான காரணம், இந்த சிறுவன் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபர்கள்ல என்னுடைய பிள்ளையும் ஒருவராக இருக்க வேண்டும், இதுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் இந்த சிறுவருக்கு பிரார்த்தனை செய்யுங்க என்று தன்னுடைய மகனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறான். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிடுங்க. அவங்க தூதருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு வாழ்க்கையாத்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பணிவிடை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சா? இருந்தாலும் அன்றைய காலத்துல சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வின் தூதரிடத்துல பணிவிடை செய்வதற்காக அனுப்புகிறார்கள் என்றால் அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? சரி, நம்ம பிள்ளை அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் பொழுது நிறைய மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டால் அந்த குர்ஆன் வசனத்தினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஹதீஸ்கள் ஏதேனும் அடுத்தவங்களுக்கு விளக்கம் சொன்னாங்கன்னா அந்த விளக்கத்தை கூட இருந்து படிச்சுக்குவாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மார்க்கத்தை நேரடியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மற்றவங்க எல்லாம் வந்து போய் படிக்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனா அல்லாஹ்வின் தூதரோடையே நம்மளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன பணிவிடைகளோடு நிறைய மார்க்கத்தை கற்றறிந்து கொள்வார்களே. அப்படி மார்க்கத்தை கற்றறிந்து விட்டால் அதற்கு பிறகு நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உலகத்துல நம்ம பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கவலைப்படணுமா? ஒரு பிள்ளைக்கு மார்க்கம் சரியா போயிடுச்சுன்னு வைங்க, இல்ல என் பிள்ளை என்னை கவனிக்காம விட்டுருவானோ அச்சப்பட தேவையில்லை. என் பிள்ளை எதுவும் தவறான காரியத்தில் ஈடுபடுவானோ பயப்பட தேவையில்லை. அல்லது மறுமை நாள்ல என்னுடைய பிள்ளையினுடைய நிலை எப்படி இருக்குமோ அச்சப்பட தேவையில்லை. என முறையான மார்க்கம் போய் சேர்ந்து விட்டால் அந்த பிள்ளை இந்த உலகத்திலேயும் சிறந்த பிள்ளையாக மாறிவிடும், மறுமையிலேயும் சிறந்த பிள்ளையாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட என் சின்ன மகனை உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன், நீ உங்களுக்கு அவங்க என்ன செய்யட்டும், பணிவிடை செய்யட்டும், அதன் மூலம் நிறைய மார்க்க சட்டங்களை தெரிஞ்சுக்கட்டும், நீங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி இதே செய்தி சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. இப்படி பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போன உடனே அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாங்க, சரி அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வீட்டுல இருக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து கொஞ்சத்தை கொடுக்கறாங்க. வீட்டுல நெய் இருக்கிறது, அந்த பேரிச்சம்பழத்தை தொட்டு சாப்பிடுறது அன்னைக்குள்ள ஒரு பழக்கமா இருந்திருக்கு. அந்த பேரிச்சம்பழத்தை நெய்யில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அது அன்றைய கால மக்கள்கிட்ட ஒரு பழக்கமா இருந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே உம்மு சுலைம் என்ன பண்றாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யையும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே இதிலிருந்து நீங்க சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள், இன்னி சாயி, நான் இன்னைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், நோன்பு வச்சதுனால இந்த பொருளை நான் சாப்பிட, நீங்க அதுக்குரிய அந்த பாத்திரத்துல நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, கடமையில்லாத ஒரு தொழுகையை தொழுகிறார்கள். அப்படி தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அகலி பைத்திஹா, இன்னும் உம்மு சுலைம் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யற நேரத்துல கூடுதலாக உம்மு சுலைம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே குறிப்பிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னலி ஹுபைஸா, எனக்கு ஒரு விருப்பம் ஒண்ணு இருக்குது, நீங்க எனக்காகவும் துஆ செய்யறீங்க, என்னுடைய குடும்பத்தினருக்காகவும் துஆ செய்யறீங்க, எனக்குன்னு ஒரு ஆசை விருப்பம் ஒன்று இருக்கிறது, அந்த விருப்பத்தை நான் உங்களிடத்துல கேட்கவா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா ஹிய, அப்படி நீங்க எதை விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹாதிமுக அனஸ், உங்களுடைய பணியாளர் அனஸ் இருக்கிறாரு, அவர் குறித்துத்தான் எனக்கு சில விருப்பங்கள் இருக்கிறது, நீங்க இவங்களுக்காக இன்னும் நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சுலைம் அவர்களுக்காகவும் அவங்க குடும்ப உறுப்பினருக்கு எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை செய்கிற பொழுது பர்டிகுலராக தன்னுடைய மகனை குறிப்பிட்டு, உங்களிடத்துல பணிவிடை செய்வதற்காக அனுப்பி வைத்தேனே இந்த என்னுடைய மகனுக்காக இன்னும் நீங்கள் அதிகம் அதிகம் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருந்தது என்று சொன்னால் ஃபதரக கைர ஆகிரத்தின் வலா துன்யா இல்லா தஆலி பிஹி. இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள் வேணுமோ, மறுமை நாள்ல என்னென்ன ஒருவனுக்கு தேவை இருக்குமோ எல்லா விஷயத்திற்காகவும் அல்லாஹ்வின் தூதர் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற அந்த நிகழ்வை சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? இன்னைக்கு நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைங்க தொழுகிறாங்களா, தொழுக மாடுக்கிறாங்களா, நாம முறைய கவனிக்கிறது இல்ல. நாம பல நேரங்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்கிறோம். அப்படி அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நிறைய கேட்கிறோம். நம்ம பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய கோரிக்கை வைக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாது, அதே போல நம்மளுடைய பிள்ளை பொருளாதாரத்துல சிரமத்துல வந்துடக்கூடாது, இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் தன்னுடைய பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என்று இது போன்ற விஷயத்துல கோரிக்கை வைக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல நிறைய பேர் தவறான பாதையை நோக்கி போகும் பொழுது, இறைவா என்னுடைய பிள்ளை இந்த உலக வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் எதையும் தேர்வு செய்து விடக்கூடாது, அனைத்தும் என்னுடைய பிள்ளை தேர்வு செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் முழுக்க முழுக்க மார்க்கம் சொன்ன விஷயங்களாக இருக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரால் கற்றுத்தரப்பட்ட விஷயத்தை தான் என்னுடைய பிள்ளைகள் செய்யணும். இது அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிற நபரா நம்ம இருக்கிறோமா? மறுமை நாள்ல நாங்க எல்லாருமே சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அவ்வளவு மாற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்துல கையேந்திரமா? அப்ப இதுவெல்லாம் நம்மிடத்திலே குறைந்து இருக்கிறது. உலக விஷயத்துல அதுக்காக மட்டும்தான் நம்ம கோரிக்கை வைக்கிறேன் ஒழிய மார்க்க விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, ஆகிரத்துடைய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தை நீ ஹத்தா தபுலுகா, யாருக்கு அல்லாஹ் தஆலா 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து, ஏதோ பெண் பிள்ளைகளை நமக்கு பிறந்தது பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் அப்படி இல்லாம 2 பெண் குழந்தைகள் பிறந்து அந்த 2 பெண் குழந்தைகளையும் அவங்க அந்த திருமண பருவத்தை அடைகிற வரை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் அத்துணையையும் முறையாக எடுத்து சொல்லிவிட்டு அடுத்தவங்களிடத்துல திருமண முடிப்பு கொடுக்கிறாங்களோ, இப்படி 2 பெண் குழந்தைகளை பக்குவமாக இந்த உலகத்தில் வளர்த்தவர்கள் மறுமை நாளில் அன வகுவ ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் அவரும் மறுமை நாளில் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹி தன்னுடைய 2 கையை காட்டி சொல்றாங்க. இந்த 2 பேரும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறதோ 2 பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அத்துணை செய்திகளையும் சொல்லி கொடுத்து ஒருவர் வளர்ப்பாதையானா அந்த ஒரு காரியமே மறுமையில் அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இப்படி பெற்றோர்கள் அனைவரும் கூடுதல் கவனம் எடுக்கணும்னு வைங்க, இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நிறைய சிக்கல்கள் இருக்காது. இன்றைக்கு மார்க்கத்துக்கு மாற்றமான நிறைய நிகழ்வுகள் நம்முடைய இளைய தலைமுறைகளிடத்தில் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே இருக்குது. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கலைந்தெடுக்கப்பட்டு ஒரு சரியான இளைஞர்களாக உருவாக வேண்டும், மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய இளைஞர்களாக உருவாக வேண்டும் என்றால் அதுல முதலாவது பணி பெற்றோர்களாகிய நம் கையில் இருக்கிறது. நாம் அதற்கான முயற்சி எடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு வயதிலேயும் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையான மார்க்க தகவலை சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அவங்க உமர் இப்னு அபீ ஸலமா அந்த சிறுவருக்கு சொல்லலையா? ரசூலுல்லாஹி அவங்க வீட்டுல அந்த சிறுவர் வளர்ந்து இருக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க வீட்டுல சாப்பிடுறதா இருந்தா சாப்பாட்டு தட்டுல அங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடும், கொஞ்சம் கீழே சிந்தி சாப்பிடும். அந்த நேரத்துல கூட யா குலாம் சம்மில்லா, சிறுவனை நீ சாப்பிடுறதா இருந்தா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, குல்வி எமீனிக் உன்னுடைய வலது கரத்திலிருந்து எடுத்து சாப்பிடு என்று இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைக்கு கூட அவங்களுக்கு தேவையான செய்தியை சொன்னாங்களே. அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை தந்து விட்டால் அது 2 வயசு பிள்ளையா இருக்கட்டும் அல்லது 20 வயது நெருங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வயதிற்கு தேவையான செய்திகளை இப்படி நாம் சொல்லிக் கொடுத்து நாம் நம்முடைய சந்ததிகளை உருவாக்கினால் இது அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த சிறுவர்கள் இளைஞர்களாக வருகிற பொழுது மார்க்க விஷயத்திலேயும் சரியாக நடப்பார்கள். உலக விஷயங்கள்ல என்ன நம்ம பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோமோ, நான் கஷ்டப்பட்டா கூட எனக்கு உதவக்கூடிய பிள்ளையாக கடைசியில இருக்கணும் எதிர்பார்க்கிறோமே,
அதுல நம்மளுடைய பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க. இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி அதிகமாக இருக்கிறதோ அதே போல அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய பங்களிப்பு அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தை சிறந்த சமுதாயம் உருவாக்குறதா இருந்தா அடுத்தவங்க இன்றைக்கு நம்முடைய தெருத்தல்ல சில தவறுகளை பார்க்கிறோமா, சில தவறுகளை இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறத பார்க்கிறோமா, அந்த இளைஞர்களை வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பை எல்லாம் அக்கா பார்த்துக்கிடட்டும், எல்லாம் அம்மா பார்த்துக்கிடட்டும் என்று அவங்க பெற்றோர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று நான் விட்டு விட்டால் பெற்றோர்கள் ஒழுங்கா கவனிக்கிறேன்னு வைங்க, இன்னும் அந்த இளைஞர்களுடைய போக்கு தவறுக்கு மேல் தவறாத்தான் போய்கிட்டு இருக்கும். இன்னும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ தீமைகள் நடக்குது இல்ல, அந்த தீமைகள் நடக்குதுன்னா அந்த தீமையில் அதிகமா போய் விழுகிறது இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இளைஞர்களை தவறான பாதையை நோக்கி அழைத்து செல்வதற்கும் ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. இன்னைக்கு போதை பழக்கம் நிறைய தலைவிரி காடுது இல்ல, அந்த போதை பொருள் அது நிறைய விற்கிறாங்க இல்ல, அப்படி விற்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு ஊர்ல யாராவது ஒரு ஆள் ஹெட்டா இருப்பாங்க. அவருக்கு கீழே அவர் என்ன பண்ணுவாரு, சில இளைஞர்களை தன்னுடைய கைக்கு கீழே வச்சு அவங்க நம்பி அவங்கள்ட்ட பொருளை கொடுத்து விட்டு எங்கெங்க எந்தெந்த பொருட்களை விற்கணுமோ எல்லா பொருட்களையும் விற்கிறதுக்கு இதற்கு கூட இன்றைக்கு இளைஞர்கள் பயன்படுத்தப்படுறாங்களே. அதே போல சமூகத்தில் எத்தனையோ பல பிரச்சனைகள், எத்தனையோ அடிதடி பிரச்சனைகள், நடு ரோட்ல வச்சு ஒருவருடைய உயிரை பறிக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அந்த கூலிப்படைகளாக யார் இருப்பாங்க, கூலிப்படைகளாக இருந்து பணி செய்யறது இளைஞர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படி பணி செய்யறவங்க கொஞ்சம் காசை கொடுத்துட்டா போதும். அவங்க போதையில நிறைய மூழ்கி கிடக்கக்கூடிய ஆளா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் போதை பொருளை வாங்கி கொடுத்துட்டா போதும். அதற்காக அடுத்தவங்களை அடிக்கிறது, அடுத்தவங்களுடைய உயிரை எடுக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு இன்றைக்கு சில மக்கள் இளைஞர்களையே டார்கெட் பண்ணி மேலும் மேலும் அவங்க தீமையை மக்களுக்கு மத்தியில கொண்டு வருகிற பொழுது நாம என்ன செய்யணும், நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கூடுதல் கவனம் எடுத்து எப்படி என்னுடைய பிள்ளை தவறு செய்தால் அதை கண்டிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குதோ, அதை பக்குவமான முறையில எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குதோ, அதே போல அடுத்தவங்க தவறு செய்தாலும் அதையும் நான் சுட்டி காட்டுவேன், அடுத்தவங்களையும் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லுவேன் என இதை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் கையில் எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்களேன், அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க குறிப்பிடுறாங்க, இக்தத்தல உலாமானி உலாமும் மினல் முஹாஜிரின் வ உலாமும் மினல் அன்சார். ரெண்டு பேர் சண்டை போடுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல. அதுல ஒரு ஆள் யாரு, அன்சாரி சமூகத்தை சார்ந்தவர். அதற்கு எதிர சண்டை போடக்கூடிய இன்னொரு ஆள் யாரு, முஹாஜிர் சமூகத்தை சார்ந்தவங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் சண்டை போடுகிற பொழுது அவர் அந்த முஹாஜிர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லுகிறார், யாரல் முஹாஜிரி, என்னுடைய கூட்டத்தார்களே இந்த பாருங்க வந்து அடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய முஹாஜிர் சமூகத்தையே தன்னுடைய பிரச்சனைக்காக உள்ளே இழுக்கிறார். அன்சார், அதை பார்த்த அந்த அன்சாரி சமூகத்தில் உள்ள அந்த நபரும் அவர் என்ன சொல்றாரு, யாரல் அன்சார், அன்சாரி சமூகமே நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. ரெண்டு பேர் போடக்கூடிய சண்டை ரெண்டு பேரோடு மட்டும் முடிந்துடாம தன்னுடைய குல மக்களையே அழைத்து நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க என்கிற அளவுக்கு இந்த நிலை நடக்கிறது. இதை அல்லாஹ்வின் தூதர் கவனித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஜாஹிலியா, அறியாமை காலத்துல என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்துச்சோ அதே பிரச்சனையாவ இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நீங்க செய்வீங்க. இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி இங்க உள்ள மக்கள் அப்படித்தான் இருந்தீங்க. ஒரு சண்டை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிய பெரிய யுத்தம் செய்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. தன்னுடைய சொந்தத்துல உள்ள ஒரு ஆளு அல்லது தன்னுடைய கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆளு அவர் அடிக்கப்பட்டார்கள் தெரிஞ்சிட்டாலேயே இவங்க மேல நியாயம் இருக்குதா அநியாயம் இருக்குதா எதையும் பார்க்காம அறியாமை காலத்தில் இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தன்னுடைய குல மக்கள் தன்னுடைய கோத்திர மக்கள் என்றெல்லாம் சண்டை போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாத்திற்கு நீங்க வந்த பிறகும் இதே பழக்கத்தை கையில் எடுப்பீங்களா? நீங்க வந்து இது எனக்கு வந்து உதவி செய்யுங்க எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு உங்களுடைய குல மக்களை கோத்திர மக்களை நீங்க இப்படி வந்து உதவி கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வின் தூதர் அந்த இரண்டு இளைஞர்களையும் அழைத்து அழகான அறிவுரை சொல்லுகிறார்கள். உன்சுர் அகாக்க வாலிமன் அவ் மதுலூமன். இளைஞர்கள் இங்க எப்படி இருக்கணும்,
அடுத்தவன் அநியாயம் செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, அடுத்து அவங்க அநியாயம் செய்யப்பட்டாலும் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியவராகத்தான் இருக்கிறீங்க, அடுத்தவங்களோடு சண்டை போடக்கூடியவராக இருக்கக்கூடாது. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப ஒரு ஆள் பாதிக்கப்படுறான்னா அவங்களுக்கு உதவி செய்யறது சரி, இன்னொருத்தர் அநியாயம் பண்றாங்கன்னா அநியாயம் பண்றவங்களுக்கு நாங்க எப்படி உதவ முடியும்? அப்ப தீமைக்கு உதவி செஞ்சிடலாமா என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிற பொழுது அப்பதான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இன்கான வாலிமன், நீங்கள் ஒருவனை பார்க்கிறீங்க, அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கும் நீங்கள் உதவுவதென்றால் அது என்ன உதவி தெரியுமா? அவன் எந்த தீமையை செய்கிறானோ அவனை தீமை செய்ய விடாமல் அவனுக்கு அறிவுரை சொல்லி தீமை செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி தீமை செய்ய விடாமல் தடுப்பதுதான் அந்த அநியாயக்காரனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறது? சண்டை போடுறது ரெண்டு பேர் சண்டை போடுகிறார்கள், அப்படி இரண்டு நபர்கள் சண்டை இடுகிற பொழுது வேற யாரோட சண்டை போடுறாங்க, ரசூலுல்லாஹி சும்மா இல்லையே. சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு பணி சமூக தலைவருக்கு இருந்திருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் அதை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்களே. இப்படியே சும்மா சும்மா ரெண்டு பேருக்குள்ள சண்டை, அது அவங்களுடைய ஒட்டுமொத்த குலம் போக்குவரத்துக்குள்ள சண்டையா இருந்துச்சுன்னா இது தேவையற்ற விபரீதங்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு இது நம்ம பகுதிகளில் நடக்குதா இல்லையா? ஸ்கூல்ல கூட இரண்டு வெவ்வேறு ஸ்கூலுக்குள்ள மாணவர்கள் எல்லாம் கடுமையாக சண்டையிட்டு அடிச்சு ரோட்ல புரட்டி கொண்டிருந்தார்கள் என்கிற எத்தனையோ பல செய்திகளை பார்க்கிறோமே. ஏன் ஸ்கூல் பையனை எதுக்காக வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க உதவிக்கு வந்து அது பெரிய சண்டையாக மாறி, இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் கொலைகளில் போய் முடிந்திருக்கிறது, நிறைய வன்முறையில் போய் முடிந்திருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூகத்தில் உள்ளவர்கள் இன்னும் நாம நம்முடைய இளைஞர் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கிறது. வெறுமனே பெற்றோர்கள் மட்டும் ஒரு இளைஞர்களை சிறந்த இளைஞர்களாக உருவாக்கிட முடியாது. பெற்றோர்கள் இதில் அதிகம் பங்களிப்பு செலுத்துவதை போல சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையை சிறந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நாமும் அதிகம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு எப்படியெல்லாம் அந்த சமூகத்தை பண்படுத்தி இருக்கிறார்கள், பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே இந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹுனைன் போர்ல கிடைத்த அந்த போர் கைதிகள் எல்லாம் விட்டு சென்ற அந்த பொருட்கள் இருக்குமா இல்லையா, அந்த கனிமத்து பொருட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்து விட்டார்கள். இப்படி மக்காவிலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த அந்த முகாபிர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்கள் இருந்து நிறைய கொடுக்கிறாங்க. நிறைய கொடுப்பதை பார்த்த அன்சாரிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் அவங்க எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வின் தூதரை பாத்தீங்களா? அந்த ஹுனைன் யுத்தம் என்பது அதில் அதிகமாக பங்களிப்பு செலுத்தியது அன்சாரிகள். நாம அந்த போர்க்களத்துல கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுத்தாங்க. யார் மக்காவிலிருந்து வந்தாங்களோ அந்த முஹாஜிர்களுக்கே அல்லாஹ்வின் தூதர் கொடுக்கிறாங்களே என்று அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பேச்சு வருகிறது. இது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய காதுல வாங்கிய உடனேயே அன்சாரிகளை மட்டும் ஒரு இடத்துல ஒன்றை திரள சொல்றாங்க. அன்சாரிகள் மட்டும் வாங்க, உங்களிடத்துல நான் சில விஷயத்தை பேச வேண்டி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை மட்டும் ஒன்று கூட செய்கிறார்கள். எல்லா அன்சாரிகளும் அந்த சபையில வந்த பிறகு அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடைச்சிச்சு, நான் இப்படி முஹாஜிர்களுக்கு அந்த கனிமத் பொருட்களை கொடுத்ததுனால அன்சாரிகளுக்கு உங்களுக்கு கொடுக்காம இருந்ததுனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதா ஒரு செய்தி கிடைச்சிச்சு, அது உண்மையா அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிற பொழுது அந்த அன்சாரி தோழர்களிலேயே பக்குவமான நிறைய தோழர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் தெரியாம இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அறியாம இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் முறையா எதுவுமே தெரியாது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல அந்த மக்கள் சொல்லுகிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சில தகவல் அந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. நான் மக்களுக்கு அந்த முஹாஜிர்களுக்கு நிறைய பொருளை கொடுக்கிறேன்னு சொன்னா இப்பதான் இஸ்லாத்தை ஏற்று உள்ள வந்திருக்கிறாங்க, அதற்காகத்தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேனே ஒழிய அந்த மக்காவில் உள்ள நபர்கள் எல்லாம்
அங்க முஹாஜிர் அந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க என்பதற்காக கொடுக்கல. அவங்க இஸ்லாத்தை ஏற்று வந்ததுனால, புதிதான இஸ்லாத்தை ஏற்றதுனாலதான் இந்த கனிமத்து பொருட்கள் இருந்து அவங்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு அந்த மக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கனிமத்து பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அன்சாரிகள், இறை தூதராகி என்னை நீங்கள் வாங்கி இருக்கிறீங்களே, நீங்க எந்த வழியில் போவீங்களோ அதே வழியில் தானே நானும் செல்வேன், இது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்காதா, விருப்பமானதாக இருக்காதா என்று கேட்கிற பொழுது அந்த இடத்துல இருக்கிற அன்சாரிகள் எல்லாம் அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை வாங்கிட்டு போகட்டும், நாங்க இறை தூதராகி உங்களை வாங்கிக் கொள்கிறோம், நீங்க சொல்லக்கூடிய கொள்கையை வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த அன்சாரிகள் சொல்லக்கூடிய நிகழ்வு. அதுல கூட கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு ஒரு முன்னறிவிப்பு சொல்லுகிறார்கள். நீங்க பொறுமையாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் எல்லாம் உங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் சில நேரங்களில் முறையா வராமல் இருக்கலாம். நீங்க அது போன்ற சில சங்கடங்களை சந்தித்தீங்கன்னு சொன்னா அதுல நீங்க பொறுமையாக இருங்க. எதுவரை உங்களுடைய பொறுமை இருக்க வேண்டும், மறுமை நாளில் நான் ஹவுதுல் கௌசர இருக்கும் பொழுது அங்கே என்னை சந்திப்பீங்களே, என்னை சந்திக்கிற வரை நீங்கள் அதிகமாக பொறுமை காத்துக் கொள்ளுங்கள் என்று இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்குரிய ஒரு தீர்வை ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சஹீஹுல் புகாரில பார்க்கலாம். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்கிற பாடம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் அன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை பண்பட்ட சமுதாயமாக உருவாக்குவதற்கு எவ்வளவு மெனக்கெட்டாங்க, முயற்சி எடுத்தாங்க. ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில், சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அந்த சமூகத்தை சிறந்த சமூகமாக உருவாக்குவதில் ரசூலுல்லாஹி பாடுபட்டாங்களே, இதை ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு நாமும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்குதோ, அது இளைஞர்கள் ஆண்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இளைஞர்கள் பெண்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளைகிட்ட இந்த தப்பு இல்லை என்று நாம் ஒதுங்கி விடாமல் அடுத்தவர்களிடத்தில் இது போன்ற சில சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் களையக்கூடிய அந்த ஒரு பணியை இப்படி அனைத்து நபர்களும் அந்த இளைஞர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தால் இப்போது செல்லக்கூடிய அந்த பாதை அது மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க இஸ்லாம் கற்றுத்தந்த அடிப்படையில ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதற்காக பாடுபடக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வளரக்கூடிய தலைமுறைகளை சிறந்த தலைமுறையாக உருவாக்குவதற்கு முதல்ல பெற்றோர்கள் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும். அதே போல அந்த சமூகத்தில் உள்ள மற்ற மக்களும் இந்த சமூகத்தை சிறந்த பண்பட்ட சமுதாயமாக உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்குரிய தகவல்களை முதலாவது உரையில கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் ஒரு 4 மாத கால செயல் திட்டத்தை இளைஞர்களை பண்படுத்தக்கூடிய, இளைஞர்களை பக்குவப்படுத்தக்கூடிய, இளைஞர்களுக்கு சிறந்த வழிகாட்டக்கூடிய உலக விஷயங்களிலேயும் இன்றைக்கு வழிகாட்ட வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கிறது. அது கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நாம படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்கள், நம்முடைய நாட்டில் நமக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய எத்தனையோ அநீதிகள், இந்த அநீதிகளுக்கு எதிராக நாம் எப்படி களம் காண்பது, இதற்கு இஸ்லாம் கற்றுத்தந்த வழி என்ன, நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இதை அடிப்படையாக வைத்து 4 மாத கால செயல் திட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்முடைய மர்கஸ்ல வைத்து ஐயமும் தெளிவும் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, முழுக்க இளைஞர்களுக்காக. என இளைஞர்களுக்கு இன்றைக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம், மார்க்கம் தொடர்பான சந்தேகங்கள் இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நமக்கு எதிராக எவ்வளவோ அநீதி இழைக்கப்படுது, இந்த அநீதிகளை நாம இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நாமும் ஒரு பாதுகாப்புள்ள ஒரு சமுதாயமாக மாறணும்னா அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன, ஜனநாயக அடிப்படையில நாம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் என்றெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பல விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இளைஞர்கள் ஓப்பனாக கேட்கும் பொழுதுதான் இப்படி ஒரு பிரச்சனை இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்குது.
அதற்கான ரெமிடி என்ன, அதற்கான தீர்வு என்ன என்று அந்த கேள்விகளாக கேட்கும் பொழுதுதான் அந்த இளைஞர்களுக்கு அதற்கான தகுந்த பதிலை, உலக விஷயங்களாக இருந்தால் அதற்குரிய தகவல்களோடு, மார்க்க தகவலாக இருந்தால் அதற்குரிய தகவல்களோடு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஐயமும் தெளிவும் என்கிற இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம குடும்பத்தில் உள்ள அத்துணை சிறுவர்களையும் அத்துணை இளைஞர்களையும் நீங்க அதுல பங்கெடுக்க வைங்க. இன்னும் அடுத்தவர்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சொல்லி நம்மளால எவ்வளவு முயற்சிகளை இதுல செய்ய முடியுமோ, சில நேரங்களில் நம்மளால பேச முடியாது, நம்மளால அடுத்தவங்களுக்கு விளக்க முடியலனாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அதுல ஒரு 2 நபர்களை வந்து உட்கார வைக்கிறோம், அதுல ஒரு 4-5 பேரை நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். நம்மளால விளக்க முடியாட்டும் அந்த இளைஞர்களை அங்கே அந்த நிகழ்ச்சிகள் அமர வச்சிருந்தா அவங்க அதுல இருந்து அடுத்தவர்கள் மூலம் விளக்கம் பெறுறாங்க. அதற்காக நாம முயற்சி எடுத்ததற்காக இதுவும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு அதிகம் நன்மையாக அமையும். அப்ப இதை கவனத்துல கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஐயமும் தெளிவும் என்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து நபர்களும் திரளாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.